வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா பர்மா டிஷ்ஷில் வந்து பேஜோ அந்த ஓட்டுற வடை செய்ய போகிறோம். இது கடலைப்பருப்பு நல்லா 1 to 1.5 hours ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை நான் 1/2 கப் கடலைப்பருப்பை போட்டிருக்கேன். அதுக்கு 1 கப் அரிசி மாவு போட்டுக்கணும். ரைஸில் இது கடையில் வாங்கின மாவு தான் போட்டிருக்கேன். நான் அரிசி மாவு போட்டுக்கோங்க. பூண்டு இடித்த பூண்டு போட்டுக்கோங்க. இடித்த மிளகா, சால்ட், உப்பு போட்டுக்கோங்க. அந்த பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சன்னா டால் பேஸ்ட், கடலைப்பருப்பு கொஞ்சம் பேஸ்ட், சும்மா பைண்டிங்காக தான். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம பேஜோ வடைக்கு மாவு ரெடியாக எடுத்து இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நல்லா டாலோடு சேர்த்து எடுத்து ஊற்றணும். எனவே மேலே வந்துடும். வந்த பிறகு லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுது. எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த பேஜோ இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், வறுத்த வெங்காயம், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, கார்லிக் ஆயில், பூண்டு எண்ணெய், சில்லி ஃப்ளேக்ஸ், ஃப்ரைட் ஆனியன், கார்லிக், பொரிச்ச பூண்டு. இப்போ நம்ம சூப் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சூப் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. பேஜோவும் அந்த வடையும் சூப்பும் ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.